வீட்டில் அமாவாசை அப்படின்னாவே எப்போவுமே வந்துட்டு சாமி கும்பிடுவோம். எல்லார் வீட்லேயும் இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் வந்து நிறைய வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் சாமி கும்பிடுவோம் எப்போவுமே. வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றது எல்லாமே. அதே மாதிரி அப்பளம்லாம் இல்லாமல் சாமி கும்பிடவே மாட்டோம். அப்பளம் இல்லாமல் அமாவாசையே கிடையாதுன்ற மாதிரி தான் மேண்டேட்ரி அது. இன்றைக்கி வந்து ரொம்ப 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 சிம்பிள் தான். பருப்பு குழம்பு, அதில் வந்து எல்லா காயுமே போட்டிருந்தோம். அது கூடவே வாழைக்காய் ஃப்ரையு. இது வந்து புரட்டாசி மாதம் நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஆனால் அதே டேஸ்ட்டில் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நானும் பாப்பாவும் கடைக்கு போயிட்டு பட்டாணி பருப்பு வாங்கிட்டு வந்தோம் வடை போடுறதுக்காக. அப்போ வந்து கடையில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த 2 பிஞ்சியும் வந்துட்டு அவள் எடுத்துகிட்டு வந்திருந்தா, இதையும் வந்து சாமிக்கு படைக்கலாம் நம்ம செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். குழம்புக்கு வந்து எல்லா காய்கறி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இந்த மாதிரி எல்லாமே போட்டு சூப்பராக ஒரு குழம்பு வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த வாழைக்காய்க்கு ஃப்ரைக்கு இதுதான் தேவையானது. 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், பெருங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா. இதுதான் இதுக்கு தேவையான திங்ஸு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றவே கூடாது மெயினாக. அதுதான் மெயின் பாயிண்ட்டு. தண்ணி ஊற்றக்கூடாது, வெறும் எண்ணெய் மட்டும்தான். இந்த மாதிரி இந்த அளவில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காயை நல்லா கழுவிட்டு அந்த முனை 2ஐயும் கட் பண்ணிவிட்டு தோலை எடுக்காமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாரு பாப்பா எடுத்துகிட்டு வந்த காய், இதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இந்த மசாலாவில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். மசாலா வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதுவே எல்லாத்துக்குமே போதும். கோட்டிங் வந்து சூப்பராக வந்துடும். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு ஊற வச்சுருங்க. நல்லா வந்துட்டு ஊறட்டும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்ல கூட வச்சுக்கோங்க, தவால கூட வச்சுக்கோங்க, எதில் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரையே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மசாலாவை மட்டும் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும், அந்த டேஸ்ட்டே மாறிடும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருக்கும், நல்லா கலர் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நல்லா திருப்பி போட்டு திருப்பி வேக வைங்க. அதை எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மசாலா கிளறும் போதே நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து லெமன் ஜூஸ் போடல, ஆனாலுமே டேஸ்ட்டு பக்காவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்ன மசாலாஸ் மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே தேவையில்ல. அரிசி மாவு, கடலை மாவு எதுவுமே தேவையில்ல. இது வந்து பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து எங்கள் பெரியம்மாவோட ரெசிபி. பெரியம்மா வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரையு இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோவா செஞ்சதே கிடையாது, ஆனால் சூப்பராக இருக்கும்.